ஹலோ கைஸ், ஐ எம் அருண். உருகிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டை நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் தொடர்ந்து 37 மணி நேரம் மானிட்டர் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டேட்டாவை நாசாவுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா இந்த உருகிய எக்ஸோ பிளானட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நமது சோலாஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே TOI 561b எனும் எக்ஸோ பிளானட்டை நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் தொடர்ந்து 37 மணி நேரம் மானிட்டர் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாவுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா இந்த TOI 561b இந்த எக்ஸோ பிளானட் 10 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு நட்சத்திரத்தை 1.6 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மிக நெருக்கமான டிஸ்டன்ஸில் ஆர்பிட் பண்ணுது. இந்த எக்ஸோ பிளானட்டோட டெம்பரேச்சர் 2000 டிகிரி செல்சியஸ். இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தோட டைடலி லாக் ஆகிருக்கு. டைடலி லாக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸோ பிளானட் தன்னை சுற்றி கொள்ளாமல் கான்ஸ்டன்ட்டாக இருந்துக்கிட்டு அதோட நட்சத்திரத்தை சுற்றி வரும். இதுதான் டைடலி லாக். இதனால் இந்த எக்ஸோ பிளானட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பகலாகும், மறுபக்கம் ஃபுல்லாகவே இரவாகவே இருக்கும். இந்த TOI 561b இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவது வெறும் 10 மணி நேரம் எடுத்துக்குது. நமது பூமியில ஒரு நாள் முடிவதற்குள்ள இந்த எக்ஸோ பிளானட்ல 2 வருடங்கள் முடிந்துவிடும். வழக்கமா ஒரு நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல ஒரு பிளானட் ஆர்பிட் பண்ணுச்சுன்னா அந்த நட்சத்திரத்தோட எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால அந்த பிளானட் அதோட அட்மாஸ்பியரை இழந்துடும். ஆனால் இந்த TOI 561b இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை மிக நெருக்கமான டிஸ்டன்ஸில் ஆர்பிட் பண்ணியும் எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர் இழக்காம இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த TOI 561b இந்த எக்ஸோ பிளானட்டோட இன்டீரியர்ல மோல்டன் மேக்மா இருக்கு. அந்த மேக்மால இருந்து வெளியேறக்கூடிய கேஸ் அட்மாஸ்பியர்ல ஃபில் ஆகுது. அதே டைமில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸை பிளானட்டோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய மேக்மா அப்சர்வ் பண்ணுது. இதே ரீசைக்கிள் தொடர்ந்து நடைபெறுது. இதனால் இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர் இழக்காமல் இருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த TOI 561b இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 280 லைட் இயர் டிஸ்டன்ஸில் நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து 280 லைட் இயர் டிஸ்டன்ஸில் இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு எந்த லிவ் டிஸ்டன்ஸில் இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்? ஆனால் லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம ட்ராவல் பண்ணி போனா இந்த TOI 561b இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 280 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவ் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.